அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பாட் நெக் டிசைன் வச்ச ப்ளவுஸ் நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் கிளாத் வந்து நான் சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் வந்து 1 மீட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே வந்து கேன்வாஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து லைனிங்கை எப்போதும் போல் கரை பக்கம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சைடு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இதுவே வந்து அந்த கையோட அகலம், அதாவது சில குண்டாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்குனா எப்படி வந்து போடுறது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ குண்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும். அதனால இந்த மாதிரி கரை சைடு ரெண்டும் ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி மடித்து போட்டு நீங்கள் கை வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டு போடாமல் கரெக்டாக வரும். அதனால் எந்த ப்ளவுஸ் நம்ம வந்து கட் பண்ணுறோமோ அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி லைனிங் வந்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கறனால ரொம்ப கிளாத் இருக்குது. அதனால நான் வந்து கரை பகுதி வந்து ஆப்போசிட், அதாவது நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி 2 பக்கமும் ஒரே மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். பார்த்தா தெரியும், கரை பகுதியும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி மடிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் சைடு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சுக்கு தான் கிளாத் விட்டுருக்கேன். கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவுக்கு வந்து விட்டால் போதும். நம்ம வந்து மடித்து தான் திருப்ப போகிறோம். அதுக்காக தான் வந்து இதே வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து விட்டுக்கணும். நான் வந்து திருப்பி தான் அடிக்க போகிறேன். அதனால் நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத் வந்து விட்டுக்கிட்டு நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸை கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு பேக் சைட் மடிச்சுட்டு கரெக்டாக அந்த சென்டர், அந்த முதுகு பகுதியெலாம் கரெக்டாக அந்த லைனிங் மேலே வச்சுட்டு, லைனிங் மடிப்பு பாகத்துக்கு மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக வச்சுட்டு எங்கே அந்த தையல் முடியுதோ அங்கே வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். கரெக்டாக அதே மாதிரி உயரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மேலே போடுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்குள்ள பகுதி, கீழே போடுறது பார்த்திங்கன்னா ரெடி அளவு, இந்த ப்ளவுஸ் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு ரெடி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். கரெக்டாக நல்லா ப்ளவுஸை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ஆம்ஹோல் எங்கே முடியுதோ, அந்த ஜாயிண்ட் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு லைன், ஒரு ப்ளஸ் மாதிரி வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இவ்வளோதான் அளவு. இப்போ வந்து நெக்கோட உயரம் வந்து நான் மார்க் பண்ணலை. இது வந்து பாட் நெக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதில் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கீழே போட்டோம்னா அந்த ரெடி அளவு அதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். நார்மலாக நம்ம வந்து ஷோல்டரோட அளவை விட பாட் நெக்குக்கு நம்ம எப்படியும் வந்து ஒரு இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட அந்த ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. நெக்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் 5 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த பாட் நெக்குக்கு நம்ம வந்து 6 இன்ச் வந்து வச்சுக்கணும். அதாவது இப்போ 6 இன்ச் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக 7 இன்ச் வச்சுக்கணும். 6.5 இன்ச் இருந்ததுன்னா 7.5 இன்ச் வந்து வச்சுக்கணும். அவ்வளோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் அந்த ஆம் ஹோலுக்கும் இப்போ வந்து 5.5 இன்ச் எனக்கு இருக்குது. நான் வந்து 6 இன்ச் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து 6 இன்ச் வந்து ஆம் ஹோல் அளவு இருந்ததுன்னா 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாட் நெக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து க்ளோஸில் வர மாதிரி இருக்கும். நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டைட்டாக இருக்குது, போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆம் ஹோலுக்கு நான் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன். அவ்வளோதான், எல்லா மார்க்கிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 8 இன்ச் வருது. நான் 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. நம்ம வந்து பேக் டாட்லாம் பிடிக்கும் போது கரெக்டாக வந்து வந்துடும். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து அந்த 1 இன்ச் வந்து நம்ம பேக் டாட் நம்ம பிடிப்போம்ல 1/2 இன்ச், அந்த இடத்துல வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கிறேன். நம்ம எப்போதும் 1.5 இன்ச் விடுவோம். நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 2 இன்ச் விட்டுக்கிறேன். ஏன்னா வந்து வளர்கிற பொண்ணு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சாக விட்டுக்கிட்டேன்.
இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அந்த வளைவு வந்து வரைஞ்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து 6 இன்ச்சில் இருந்து ஒரு சென்ட்ரு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வளைவு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வளைவு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு நமக்கு வந்து 6 இன்ச் இருக்கா. இது நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3.25 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 3.25 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அகலம் வேணும் அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க, அதனால் நான் வந்து 3.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உயரம் அந்த போட் நெக்குக்கு வரும்ல உயரம், அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு சேம் இந்த சைடு வந்து நம்ம 3.25 வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த 3.25 இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைப்போம்ல அந்த 1/2 இன்ச் அதை வந்து நான் லைன் போட்டு விட்டுக்கிறேன். அதில் இருந்து ஒரு 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த போட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 9.5 இன்ச் கரெக்டாக மேலே இருந்தே நம்ம அளந்துக்கலாம். நான் 9.5 இன்ச் வந்து வைக்கிறேன். ரொம்ப குட்டி பொண்ணு அப்படிங்கிறதுனால நான் 9.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதே பெரியவங்க அப்படின்னா நம்ம தாராளமாக 11 இன்ச் வரைக்கும் கூட நம்ம வந்து இந்த நெக்கு வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த போட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் இந்த இடத்துல வரைஞ்சிக்கணும். அடுத்து கீழே உள்ள பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு பாட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாட் ஷேப் வந்து வரைஞ்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 1க்கு 2 தடவை நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. எப்போவுமே பேக் சைடு வந்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லீவ் தான் எடுக்கணும். நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரஃப்பாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்போவுமே தைக்கும் போது தான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் நான் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக பேக் சைடு வச்சு தான் எடுக்கணும். பேக் சைடை இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. கரெக்டாக எங்கே கிளாத் இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக கிராஸில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ட்ரேஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்குக்கு வந்து அந்த நெக்கு வந்து நம்ம கட் பண்ணாமல் இருக்கோம்ல, அந்த மேலேயே ஒரு லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி சைடில் அதே அளவுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நான் தள்ளி தான் வந்து லைன் போடுறேன். அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் எங்கே இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். அப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பிகினருக்குனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து நம்ம எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் வந்து 5 இன்ச் வந்து நமக்கு இருக்குது. இந்த 5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டுறலாம். பாக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணுவோம்ல, அந்த மார்க்கிங்கை இந்த இடத்துல பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஷேப் கொடுத்துடலாம். நான் ரவுண்ட் நெக் தான் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வரைஞ்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் வந்து அந்த வளைவுலாம் வரைவோம்ல, ஒரு 1/4 இன்ச் குடஞ்சி நம்ம வெட்டுறதுக்காக அந்த வளைவை இப்போயே வந்து நம்ம போட்டு விட்டுறலாம். இல்லைனா சில டைம் வந்து நம்ம மறந்துடுவோம். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போயே வரைஞ்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஸோட உயரம் வந்து எவ்வளோன்னு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு அளவு ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டரில் அந்த ஜாயிண்ட் வரும்ல, அந்த இடத்துல பிடிச்சிட்டு
கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம டாட் வந்து பிடிச்சிருப்போம்ல, அந்த இடம் வரைக்கும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து டேப் வச்சு அளந்துக்கோங்க. எனக்கு வந்து 11.5 இன்ச் அளவுக்கு கிராஸோட உயரம் இந்த ப்ளவுஸ்க்கு வருது. கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். போட்டதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் வந்து மேலே உயரம் வந்து மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடில் இருந்து நம்ம டாட் பிடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே வந்து கப் ஷேப் பெருசாக இருக்கிறவங்களுக்குனா வந்து 4.5 இன்ச் வரைக்கும் அந்த இடத்துல வரும். 4.5 இன்ச் 4.25 இன்ச் அளவுக்கு வரும். இவங்களுக்கு வந்து 4 இன்ச் வரைக்கும் இந்த அளவு வந்திருக்கு. இந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ஒன்றுக்கு 2, 3 தடவை வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியாகவே புரிஞ்சிரும். நீங்களும் ஈஸியாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதனால் பொறுமையாக வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ வந்து லைனிங் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக்குக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நான் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல லைனிங், அதை இந்த மாதிரி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிரும். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நிறையா கட் பண்ணி வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு கேன்வாஸ். இப்போ வந்து எப்படி நெக் ஷேப் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். கரெக்டாக அந்த கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அவசரப்பட்டு லைனிங்கில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன்வாஸையும் கட் பண்ணி தைக்கும் போது நமக்கு வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேன்வாஸில் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து லைனிங்லேயோ மெயின் கிளாத்லேயோ நெக்கு வந்து கட் பண்ண தேவையே இல்லை. கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி வந்து அளவு வச்சுட்டு அது மேலேயே வச்சு ஒரு ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வரைஞ்சி விட்டுருந்தோம்ல அது அந்த கேன்வாஸ்லேயே வந்துடும். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இந்த சைடும் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 சைடுமே வந்து வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து போட்டுட்டு ஸ்லீவ் வந்து ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து பட்டி பீஸு மற்றதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்போவுமே மெயின் கிளாத் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டே வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பீஸும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.